நல்ல வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை ஆண்டவர் கேட்கும்படி உதவி செய்தார். நான் கூட நேற்று தினத்தில் வந்தேன். அப்போது காலையில் எப்படி தான் ஜெபித்துக்கிட்டு இருந்தேன். காலையர் சபையருக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே, நான் அவங்க எப்படி பேசணுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி சொல்லி கொஞ்சம் வசனங்கள்லாம் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ எப்போது இருக்கிற மாதிரியே இரு. நான் எப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும், நீ என்ன செய், அப்படியே இரு. ஒரு பெசலாக ஒன்றும் என்ன செய்ய வேண்டாம். அதுதான் மாய்மாலம். எப்படி வாழுதியோ அப்படியே பேச பழகு. இங்கேயே காளையாறுகள் வந்தாலும் சரி, தென்காசி வந்தாலும் சரி, எங்கேயே ஒரே மகன் தானே. அங்கே போனோன்னு ஒரு காலம் மாறாது. நீ அப்படி இரு அப்படின்னு சொன்னால் அந்த டைரியில் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவரே, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் நான் அறியணும். அந்த நாட்களில் ஒரு தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் எப்போதுமே தங்களுடைய இருதயத்தில் வர்றது யூகித்து அவங்க உரைக்கிற தீர்க்கதரிசிக்கு என்ன இருக்குது, ஐயோன்னு எழுதியிருக்கேன். ஆனால் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசிக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் அந்த கடைசி நாட்களிலும் சொன்ன மாதிரி பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிற அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியுமான்னா முடியும். ஆண்டவர் எனக்கு கடந்த நாட்களில் ரொம்ப நம்பிக்கையை கொடுத்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப உற்சாகப்படுத்தினார். ஆண்டவர் சொன்னார், எப்போதுமே நீ தலையாகி என்ன பற்றிக்கோ, அப்போ என்னுடைய சுபாவம் உனக்கு என்ன செய்யும், வரும். இப்போ இந்த சரீரம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த சரீரத்தில் இந்த சரீரத்துக்கு என்னதான் நீ சுத்தமாக இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது கேட்காது. ஆனால் இந்த தலை தான் ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த சரீரத்துக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுபடி தான் அது செய்யும். அது இஷ்டத்துக்கு அது எதையும் செய்ய முடியாது. அதே மாதிரி தான் இப்போ பழைய மனுஷனாகி யோவானுடைய தலை வெட்டப்பட்டு அதில் கிறிஸ்துவின் தலை என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஒட்ட வைக்கப்படணும். அப்போது அங்கேருந்து சப்ளை வரும். அவருடைய இதயத்தில் என்ன இருக்கோ அது என்ன செய்யும், என் சிந்தை மாறும், என் பேச்சு மாறும், என் பெருமை மாறும், என்னுடைய துர்க்குணம் மாறும். என்னால் மாற்ற முடியாது, ஆனால் கிறிஸ்துவால் அது முடியும். அதனால தான் பிரதர் ஜாக் அடிக்கடி சொன்னாங்க, பரிசுத்த ஆவினால் எப்போது நிரப்பப்பட்டிருக்கோம் அப்படின்னு. பரிசுத்த ஆவினால் உண்மையிலே நிரப்பப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பேச்சும் நம்முடைய மனப்பான்மை கூட, பேசுகிறது ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருப்போம், நம்முடைய மனப்பான்மையிலே வேற ஒரு நோக்கத்தோடு கூட அடிச்சிருப்போம், பேசிக்கிட்டு இருப்போம். அதை கூட ஆண்டவர் தீமையாக நீ யோசிக்கா அப்படி கூட ஆண்டவர் பேசுவார். உண்மையிலே அப்படிப்பட்ட ஜீவன் உள்ள தேவன் தான் நம்முடைய பிதாவாக இருக்கிறாரு. எனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை இருக்குது. அது யோவான் 14வது அதிகாரத்தில் இந்த அற்புதமான இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷன் சகரியா பண்ணுக்கு நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நான் 1999 இந்த சத்தியத்தை கேட்டேன். அன்னையிலேருந்து வேறு எந்த சபைக்கும் நான் போனதில்லை, எந்த கூட்டத்துக்கும் போனதில்லை. ஏன்னா இதுதான் ஒரு மெய்யான சத்தியம் அப்படிங்கிறத அறிஞ்சு இந்த 2025 வரை ஆண்டவர் நிலைத்திருக்க உதவி செய்திருக்கிறார். யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை என்ன செய்வான் அப்படின்னு சொன்னார். எனக்கு இந்த வார்த்தை அவரை பார்க்கலும் பெரிய கிரியை நான் என்னத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் முடியுமா முடியாதானா முடியும். எப்படின்னா அவர் சிலுவைக்கு போகலை, அவர் மரிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால் அது வரைக்கும் அந்த சீசர்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் மரித்த பிறகு அவங்க வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த உடனே வாழ்க்கை மாறிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ இந்த நாளில் ஆண்டவர் பேசினார். என்னென்னா, சாத்தானுடைய எல்லா அதிகாரத்தையும் நான் நினச்சிருக்கேன், பறிச்சிருக்கேன். அவனுக்கு ஒரு அதிகாரம் கூட கிடையாது. ஏன்னா அது இந்த கொலோசியரில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி அதே கூட நம்ம வாசிப்போமா, கொலோசியர் 2வது அதிகாரத்தில் இருக்குது, வாசிக்கிறோம் 2:14 அப்படி நாம் வாசிக்கிறோம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே என்ன செய்தாராம், வெற்றி சிறந்தார். நம்முடைய ஆண்டவர் வெற்றி சிறந்தார். இப்போ அப்புறம் நான் அப்படி தான் நான் பார்க்க, ஆண்டவரே என்னை பின்பற்றுங்க. சபையானது மாய்மாலத்தை விட்டு உண்மையிலே மெய்யான தாழ்மையை பின்பற்றக்கூடிய ஒரு சகோதர சகோதரிகளாக நம்ம இருக்க முடியுமானா முடியாதா? முடியும் சகோதரி. அதுக்கு நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சொல்லுதேன். நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட நான் சிலர் ரட்சிக்கப்பட்ட பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். கொஞ்ச நாள் கழித்த உடனே
அவருடைய சோகத்தை தொடர்வார்கள். நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் கூட வருஷம் வருஷம் இப்போ செல்லும் போதெல்லாம் சக்கரபாணி சகோதரர் சொன்னார், நான் வந்து எந்த அளவுக்கு பாவத்தை குறித்து கண்ணீர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மனுஷன் வந்து நான் என்னுடைய பணத்தை வைக்காமலும் நான் ஒரு நாள் கண்ணீர் வடித்ததில்லை. ஆனால் நான் பாவம் ஆண்டவரே கோபமோ ஒரு எரிச்சலோ அல்லது மற்றவங்களை கொண்டிருக்கிற மனப்பான்மையிலும் நான் ஆதி நாட்கள்லாம் பார்த்துருக்கேன். சபையில் கூட ஏன் அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படி ஒவ்வொருத்தரை குறித்து அப்படி நிதானிப்பேன். ஆனால் ஆண்டவர் வந்து நான் எப்படி இருக்கணும் அப்படி நீ இரு. எல்லாரும் நீ கண்ணாக இருக்கணும்னா எல்லாரும் கண்ணாக இருக்க முடியாது. இன்னொருத்தர் காலாக இருப்பார், ஒருத்தர் கையாக இருப்பார், இன்னொருத்தர் தலைமுடியாக கூட இருப்பார். சபையில் சிலருக்கு எவ்வளோ கேட்டாலும் உணர்வே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு நினைப்பேன். அப்போ ஆண்டவர் ஒரு முறை எனக்கு உணர்த்துனாங்க, தலைமுடிக்கு வந்து உணர்வு இருக்கானா இருக்குது, அல்ல உணர்வு இல்லை, ஆனால் அது வளர்தானே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் சில சகோதரர்கள் வந்து சபையில் இருப்பாங்க, அவங்களுக்கு நீ நினைப்ப உணர்வு இல்லைன்னு அவங்க ஆனால் நினச்சிருப்பாங்க, முடிய போல் வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் யாரையும் நீ நினைச்சக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஏன் அப்படி தேவன் வந்து நமக்கு அந்த பரிசுத்த ஆவினால் நம்ம இருதயத்தை மாற்றும்போது நம்முடைய மனப்பான்மை என்ன செய்யும், மாறும். நான் ஆண்டவர் சொன்னார் வந்து சபையாரை மனம் திரும்ப நீ மனம் திரும்பு. சபையார் நினைச்சிடும், நீ ஒரு இன்ஜின் பெட்டின் மாதிரி இருந்தேன்னா அது பெட்டி பின்னாடி நினைச்சிடும் வந்துடும். ஆனால் இன்ஜினே பிளாக் ஆகி நினைச்சு அப்படின்னு சொன்னால் பெட்டி என்ன செய்யாது, வராது. அதையே வரலன்னு சொல்லாத. இன்ஜின் வந்து சரியான விதமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஆண்டவர் உணர்த்தினார். ஆகவே முதலாவது நமக்கும் தேவனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கனெக்ட் இருந்தால் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே நாம் அந்த உலகத்திலிருந்து அவங்க பாதுகாக்க முடியுங்கிறதான் நான் உணர்வேன். ஆகவே இந்த இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்துருக்க பாலும் தேனுக்கிற ஓடுகிற அந்த நல்ல தேசத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, சுதந்திரித்து கொள்ளுங்க. அப்படியே தான் ஆண்டவர் இன்றைக்கி பாலும் தேர்ந்த நல்ல திவ்ய சுபாவம் தான் அந்த நல்ல தேசங்கிறது. பாலும் தேனும் விடுங்க அப்படி திவ்ய சுபாவம் தான். இன்றைக்கி உலகத்தினுடைய மனுஷனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு பரிதாபத்தில், ஏன்னா அந்த சுபாவம் இல்லாதனால அவங்க மிருகத்தினுடைய தன்மைக்கு மாறி இருக்கார். ஆனால் தேவனுடைய சுபாவம் வந்தால் மனுஷன் மட்டும்தான். ஆனி சொன்னாங்க, சாக்கை வந்து மேலே ஒரு முறை இறங்கி வரும்போது அவருடைய முகத்தை பார்த்தோன்னே இருந்துச்சு ஒரு வித்தியாசமான தோட்டம் தெரிஞ்சுன்னு சொன்னாங்க. உண்மைதான் அது. நானும் கூட அநேக முறை பார்ப்பேன். ஆண்டவர் என் கூட இருக்கும்போதும் பரிசுத்தாவினால் நிரப்பும்போது கண்ணாடியை போய் பார்ப்பேன், என்னுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். அல்லது வீட்டில் கூட என்ன இன்னைக்கு கொஞ்சம் முகம் டல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போயே நான் நினைப்பேன், ஆண்டவரை உங்களை விட்டு நான் கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரியாணியில் முடி அடக்க மாதிரி வாழ்க்கையில் இருந்திருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க அப்படி கேட்டிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் வந்து எல்லா வல்லமையும் சாத்தானிடத்துலேருந்து எல்லா வல்லமையும் நான் ஆண்டவர் நினைச்சிருக்காங்க பறிச்சுட்டாங்க. இப்போ வந்து ஒரு பாம்பாட்டி வந்து இந்த பாம்பாட்டியை பார்த்துருக்கீங்களா, விளையாடுவாங்க, இந்த நல்லாம்பை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாம்பாட்டிக்கு தெரியும் அந்த பாம்புக்கு என்ன இருக்குது, என்ன பிடிங்கியாச்சு, பல்ல பிடிங்கியாச்சு. அது சும்மா படம், ஆனால் பார்க்குறவர்களுக்கு அது எப்படி தெரியும், படம் எடுத்துக்கிட்டு நிற்கி இவங்களுக்கு பயமாக இருக்கும். ஆனால் பாம்பாட்டிக்கு தெரியும் பல்ல பிடிஞ்சாச்சு. அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் சாத்தானுடைய எல்லா அதிகாரத்தையும் நினைச்சிருக்காரு, பறிச்சிருக்கிறார் சகோதரர்களுக்கு. அவனுக்கு நம்ம மேலே எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. நாம் வந்து சும்மா அதை என் ஜனங்கள் அறியாமையினால் சிறையாகிறார்கள் இருக்கு. எந்த பாவமும் நம்மளை மேற்கொள்ள முடியாது சகோதரர்களே. உண்மையிலே பிரதர் பவுல் சொல்லுவார், நானும் பவுலும் தீத்தும் சொல்லுவார், நானும் தீத்தும் ஒரே அடிச்சுவடையில் நாங்கள் நினைச்சோம் பின்பற்றணும் அப்படின்பார். இன்றைக்கும் தேவனுடைய மனுஷருடைய அடிச்சோட ஆண்டவர் பின்பற்றபடி உதவி செய்திருக்கார். நாட்களில் வாழக்கூடிய அற்புதமான சகோதரர் ஜாக்பனன் அவருக்காக நான் ரொம்ப நன்றியாக இருக்கேன். இப்படிப்பட்ட வழியில் இந்த பாவத்தை ஓவர் கம் பண்ணிக்கக்கூடிய இந்த வழியில் வாழ்வதுங்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஒரு காலம் வேலை இடத்துல எங்கேயோ நான் சோர்வாக இருக்கிறத யாரும் என்னை பார்க்க முடியாது. என்ன ஆண்டவர் வந்து என்னை எவ்வளோ கடினமான வெயிலில் வேலை செஞ்சால் கூட அப்போவும் நான் தேவனோடு இருப்பேன். ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் அந்த பேசுகிற சத்தத்தை கேட்பேன், நான் தேவன் என்ன பேசுகிறாரு அப்படிங்க. நீங்களும் கூட அப்படி நம்ம ஒவ்வொருவருமே கேட்க முடியுமா முடியாதா? இப்போ எப்படி ஒரு டச் செல்லில் வந்து நெட் இருக்குன்னா அவர் யாரெல்லாம் இன்டர்நெட்டு வச்சுருக்காங்களோ அந்த டச் செல் வச்சுருக்காங்களோ அதை உபயோகப்படுத்த முடியும், நெட்டை உபயோகப்படுத்த முடியும். அதே மாதிரி தான் நாம் ஒவ்வொருவருமே நமக்கு ஒரு தூய்மையான இருதயம் இருந்துச்சுன்னா, சுத்த இருதயம் இருந்துச்சுன்னா, தேவன் என்ன பேசுகிறாரு, இப்போ என்ன யோசிக்கிறாரு, அல்லது அவர் என்ன விரும்புகிறாரு எல்லாத்தையும் நம்ம எரிச்ச முடியும், காண்பிக்க அவர் நம்ம புரிந்து கொள்ள முடியும். தேவன் அப்படிப்பட்ட, ஏன்னா தம்முடைய குமாரனுக்கு எதை செய்தாரோ அதை நமக்கும் என்ன செய்வார், அப்படியே செய்தார். இன்னொன்று, ஆண்டவர் வந்து இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னே தான் அவருக்கு ஒரு போராட்டமாக இருந்துச்சு.
ஆனால் இப்போ நமக்கு போராட்டம்ங்கிறது இல்லை. ஏன்னா போராட்டம் இருக்குது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால சாத்தானுடைய அதிகாரத்தை அணிஞ்சிருக்காரு, பறித்திருக்கிறாரு. அதனால நமக்கு இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது. நாம் பாவத்தில் பிறந்தவங்க தான். ஆனால் அவர் வல்லமை நமக்கு ஆண்டவர் கொடுக்குறபடினால இப்போ நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும் சவரில். நான் அப்படி தான் கடந்த நாளில் எனக்கு வேலை செய்யும்போது, ஏன்னா நாங்கள் இது பாத்தி கட்டுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல, விவசாயத்தில் வந்து தக்காளிக்கு இந்த கத்திரிக்காய் செடிக்கலாம் அந்த பார் வந்து நேராக போடுவோம். ஆனால் நம்ம எவ்வளோ தான் நேரம் போட்டாலும் சில நேரம் நம்மளே ஏமாற்றி அது கிராஸாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் அங்கே எதிர்த்தரத்தில் இருக்கிற ஒரு நபர் வந்து, இல்லை இப்போ நீ கிராஸாக போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என் பார்வைக்கு அது கரெக்டாக தான் தெரியுது. இல்லை நீங்கள் வந்து பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் தெரியும் நம்ம எவ்வளோ கிராஸாக போயிருக்கோம் அப்படிங்கிறது. இப்போவும் அப்படி தான், வாவிக்கிற வஞ்சனையும் அப்படி தான். நான் அதனால தான் பிரதர் ஜாக்கு நீங்கள் உடன் சகோதரத்தை கேளுங்க, வீட்டில் கேளுங்கன்னு சொல்ல காரணம் என்னென்னா, அந்த வஞ்சனையான நமக்கே தெரியாது. நம்ம எப்போ நமக்கு தெரியும் அது நேராக தான் போகிற மாதிரி. ஆனால் நேராக பாதை இப்போ நீ போகிற பாக்கில் போனால் அந்த முக்கில் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப நாட்களில் என்ன ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ அவங்க சொல்லுதெல்லாம், ஓ நன்றி, நான் உடனே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. அந்த சந்தோஷமும் என்ன செய்யுது, நமக்கு பெருகுது. அந்த வேலையை சீக்கிரமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியுது. நானும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் ஆள் கிடையாது. ஆனால் கூட ஆண்டவர் உதவி செய்கிறார். எந்த வேலையும் செய்ய முடியும் ஆண்டவர், அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் உதவி செய்கிறார். அதனால் இப்போது சாத்தானு வந்து அவருக்கு நமக்கு பிரதர் ஜாக் ஒரு முறை சொன்னாங்க, சாத்தானு வந்து பெங்களூரில் நான் இருந்தேன், இப்போ நீ சின்ன ஏஞ்சல்லாம் எனக்கு அனுப்பாத, பெரிய சாத்தானை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. நானும் அப்படி தான் இந்த நாளில் கேட்க, என்கிட்ட சின்ன சாத்தானில் அனுப்ப வேண்டாம், பெரிய ஆளே அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படி. ஏன்னா தேவன் நமக்குள்ளே இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவன்னு உங்களில் இருக்கிறவர் பெரியவர் சகோதரர்களே. நாம் வந்து சோர்ந்த இந்த உலக ஜனங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க அப்பா? அவரும் சுகமாக இருக்கார், இவரும் சுகமாக இருக்கார். இவர் கிறிஸ்தவர், எப்படி சொல்ல முடியும் கிறிஸ்தவர்னு? நான் அதை பார்த்தா, நான் ஆரம்ப நாட்களில் பார்த்துருக்கேன். ஆண்டவர் என்னை அழைக்கும் போது எல்லா கிறிஸ்தவரும் சொல்லுவார், சோர்வாக இருக்காது, எப்படி இது ஒரு கிறிஸ்தவமாக இருக்க முடியும்னு நான் எண்ணியிருந்திருக்கேன். உண்மையிலே அதுக்கப்புறம் தான் ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க, ஆண்டவரே பசுத்தாவினால் நிரப்புங்க, எனக்கு போதாது. அதனால் ஆண்டவருடைய முழு வல்லமையும் நாம் கொலோசியர் கூட 1:29 இப்படி வாசிக்கிறோம். பவுல் அதே பிரயாசம் தான் பட்டிருக்காரு. நாமும் சொன்னது போல் அவருடைய அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியையை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி என்ன செய்யுதே, பிரயாசப்படுகிறேன். ஒரு பிரயாசம் வந்து கண்டிப்பாக அவனும் ஒரு துக்கம் வேணும். நான் எத்தனையோ பேர்கிட்ட, உங்களை வேணாம் கோவமே படாத ஆள் கிடையாது, நிறைய பேர்கிட்ட கோவப்பட்டிருக்கேன், எரிச்சல் அடைஞ்சிருக்கேன், எங்கள் வீட்டில் கூட நடந்திருக்கேன். ஆனால் உடனே கீழே விழுந்த உடனே பிரதர் ஜாக்கு ரப்பர் பந்து கீழே போட்டால் உடனே எழுந்திருக்க வாரி உடனே நான் என்ன செய்வேன்னா எந்திரிச்சு அந்த காரியத்துக்கு அழுவேன் அல்லது மன்னிப்பு கேட்பேன். எத்தனையோ நம்ம உனக்கு ஒன்றும் பிழைப்பே தானே அப்படின்னு கூட கேட்டு என்னை நிந்திச்சவங்களும் இருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க என்னுடைய சுபாவம் அவ்வளோதான். நான் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை போல் இருக்கேன், மேலே இறக்கமாக இருங்க அப்படின்னு கேட்பேன். அநேக முறை கேட்டிருக்கேன். ஏன் சொல்லுன்னா, தேவன் வந்து நம்ம அந்த நாட்களில் வந்து இதில் ஆதியாமத்தில் நம்ம வாசிக்கிறோம் வந்து, இஸ்ரவேலர் வந்து எகிப்தியருக்கு எப்படி இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க வந்து ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேல் யாராக இருந்தால் எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? அருவருப்பாக இருந்தாங்கன்னு எழுதியிருக்கு. இன்றைக்கி நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருக்கு எப்படி இருக்கணும்? அருவருப்பாக இருக்கணும். அப்போம்னா ஈஸியாக இருக்கும்ல, அவ்வளோதான் சீக்கிரட்டு. என்றைக்கு நாம் நம்மளை அருவருப்பாக பார்க்குறோமோ அன்னைக்கு தேவன் மகிமைப்படுவார். சாத்தானும் நம்மளை கண்டு என்ன செய்வான்? பயப்படுவான். என்றைக்கு ஏன் மாய்மாலமும் கணத்தை தேடுதலும் என்றைக்கு வருதோ அன்னைக்கு பிசாசு தான் மகிமைப்படும். அதனால் நாம் வந்து நம்மளை அருவருக்கிற ஜனங்களே நெற்றியில் என்ன அடையாளம் போடு. யாரெல்லாம் தங்களுடைய அக்கிரமம், ஏன்னா நாம் வந்து அவ்வளோ, நான் அப்படி தான் பார்த்தேன். சபைக்கு வந்து நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகப்பட்டாங்களே, நான் வந்து பரிசுத்தாவின்னு நினச்சேன். இல்லை, பரிசுத்தாவினுடைய அபிஷேகமே என்ன அப்படின்னா, என்கிட்ட எவ்வளோ அக்கிரமம் இருக்குங்கிறது அது என்ன செய்யுதுன்னா காண்பிக்குங்க. அதுதான் பரிசுத்தாவியார். ஸ்கேன் போட்டால் அது வந்து அந்த மிஷின் வந்து இருதயத்தில் எவ்வளோ என்ன வியாதி இருக்குது, என்ன பாட்டில் இருக்குது காண்பிக்கிற மாதிரி, பரிசுத்தாவியை பெற்றால் என்ன, அதுக்கு என்ன அடையாளம்? எனக்கு எவ்வளோ என்னுடைய அக்கிரமம் எவ்வளோ பெரிதுன்னு காண்பிக்குமே தவிர இன்னொருத்தருடைய அக்கிரமம் எவ்வளோ பெரிதாக இருக்குமே என்ன செய்யாது, காண்பிக்காது. அதனால தான் நம்முடைய சந்தோஷத்தை இழக்கும். நான் இந்த நாளில் அப்படி தான் கடந்த நாளில் ஒரு சின்ன மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதில் என்னென்னா, இயேசு எனக்காக மரித்தார் என்பது வரலாறு,
ஆனால் இயேசு எனக்காக மட்டுமே மரித்தார் என்பது சாட்சி. அது இங்கிலீஷில் எழுதியிருக்கோம், நான் தமிழில் சொல்லலை. அது கேட்டிருக்கீங்களா? யாரும் பார்த்தது இல்லையோ? அந்த சின்ன நம்ம இன்று அவருடைய சத்தத்தில் வரும் அந்த மாதிரி. அது ஒரு பிரதர் போட்டிருக்காங்கன்னு தெரியல, அதை நான் வாசித்தேன், கொஞ்சம் இங்கிலீஷ் படித்தேன். ஏன் சொல்லுறேன்னா, தேவன் எனக்காக மட்டுமே மரித்தார். நான் மாத்திரமே பாவி. எங்கள் வீட்டில் 2 பேர் இருந்தால் நான் மட்டுமே பாவி. அவங்க ரெண்டாவது, அவங்களுக்கு எனக்கு தெரியாது. அவங்களுடைய நான் இப்போ சபையில் பார்க்கும்போது அது ஆண்டவர் அவங்களுடைய காரியம்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாது. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வீட்டில் கூட மற்றவங்க அதை குறித்து எனக்கு தெரியாது. அதை குறித்து நான் பேசுறதில்லை. இப்போ ஆனீஸ் அங்கே டைனிங் ஹாலில் உட்காந்து மற்றவங்க அதை குறித்து பேசட்டும், எனக்கு அதை குறித்து எனக்கு தெரிய வேண்டாம் அப்படி இது சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது தேவன் உண்மையிலே சந்தோஷப்படுவார். இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2:14 இந்த வார்த்தையே நமக்கு உரியது. இதை நாம் சுதந்திரத்துக்குள்ள 2:14 இருக்குது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்துவின் நற்கந்தமாக அந்த வாசனை ஒருத்தர் பஸ்ஸில் கூட உங்களுக்கு தெரியும், சென்று ஒருத்தர் போட்டிருக்காருன்னா அந்த வாசனை இன்னும் நுகரலாமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்குது. சிலருக்கு வேறு நாட்டை அடிக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு சென்று வாடை அடிக்கும். அதே மாதிரி என் வாழ்க்கையில் கிறிஸ்துவ அறிகிற அந்த வாசனை என்ன செய்யணும், வெளிப்படணும். அதுக்காக தான் என்ன ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கார். அல்லாட்டும் அவர் வேறு யாராவது தெரிந்தெடுத்திருப்பார். நான் இவ்வளோ பிரயாசப்பட்டு நானுங்க வரணும் அவசியம் இல்லை சகோதரர்களே. நாம் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் வாழும்போது தான் நம்முடைய பரமபிதா சந்தோஷப்படுவார். உங்களை ஏற்படுத்தினதுக்காக நான் நினைச்சதே சந்தோஷப்படுத்தேன். ஒரு நாள் ஆதாமை உருவாக்குறதுக்காக அவர் துக்கப்பட்டார், அல்லது சபையை ஏற்படுத்துறதுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். ஆனால் இன்றைக்கி என்ன தெரிந்து கொண்டதுக்காக பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படணும், ஆண்டவர் சந்தோஷப்படணும், நம்முடைய குடும்பங்கள் சந்தோஷப்படணும், நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள் நம்மளை பார்க்கும்போது சந்தோஷப்படணும், நம்முடைய பக்கத்தில் அடுத்த அருகாமையில் இருக்கிறவங்க எங்களுடைய சத்தம் ஒரு காலம் எங்களுடைய அருகாமையில் வீட்லேயோ எங்கேயும் கூட அந்த சத்தம் கேட்கக்கூடாது. 18-19 வருஷம் ஆயிடுச்சு திருமணம் ஆகி. ஆனால் ஒரு நாள் என்னுடைய ஆண்டவருடைய கிருபையினால், அந்த ஆண்டவருடைய கிருபையினால தான் அந்த மரணத்தை அவர் ருசி பார்க்க முடியும் நினைச்சிருக்கார். அந்த பழைய மனுஷனுக்கு மறிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கார். நம்ம ஒவ்வொருவரும் கூட உதவி செய்ய முடியும். பாவம் ஒரு சின்ன சிஸ்டர் சொன்னாங்களே, அந்த போட்டில் ஒரு சின்ன தண்ணி ஒரு ஓட்டம் இருந்தால் கூட அந்த கப்பலை நினைச்சிடும், விழுந்துடும். அது மாதிரி ஒரு சின்ன பாவம் கூட வாலிய நாளில் நான் தொடங்கி அப்போ பார்த்துருக்கேன். ஆண்டவரே ஒரு பாவம் கூட எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஜெயமுள்ள வார்த்தையை நான் கேட்குறேன். அப்படி ஒரு வேளை வந்ததுன்னா நான் நீண்ட நாள் இருந்து நான் நரகத்துக்கு போகிறத விட இன்றைக்கு பாவத்துக்குள்ள நான் தோற்கடிக்கப்பட்டால் அப்போவே எனக்கு மரணம் வரட்டும் ஆண்டவரை அப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன். பாவத்தை நான் மேற்கொண்டு வாழ எனக்கு உதவி செய்யுங்க. சகரியாப்பனுக்கு எதை செய்தாரோ அதை எனக்கும் என்ன செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். உண்மையிலே ஆண்டவர் வாழ்க்கையில் அதை ஜெயமாக மாற பண்ணியிருக்கிறார். அதுதான் உண்மை. எத்தனையோ சோர்வுகள், விளைவினம், போராட்டங்கள் எல்லாம் உண்டு. இருந்தாலும் கூட அதுக்கு மத்தியிலும் தேவன் நம்மளை ஜெயம் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார் சகோதரே. ஆகவே நம்ம ஒரு நாளும் சோர்ந்த வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தானுடைய எல்லா அதிகாரத்தையும் பறித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கார். அதனால அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு இருந்தும் சகல நாட்களில் நான் எங்களை யாரோடு கூட இருக்கேன், உங்களோடு கூடவே இருக்கிறேன், நீங்கள் ஏன் பயப்படுதீங்க. அதனால எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த போல் இப்போது நமக்கும் அவர் நம்பிக்கையும் மட்டுமில்லை, பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை கொடுத்துருக்கிறார். நாம் தான் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் பிரதர் ஜாக் சொன்ன மாதிரி எத்தனையோ நாளாக ஜெபம் பண்ணியிருக்காங்க, சில நாளில் உபாசம் இருந்து கூட ஜெபித்திருக்காங்க. நானே முறை எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்காது. அதனால் நான் வேலை செய்யும்போதே ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் அப்படி கேட்டிருக்கேன். ஆண்டவர் ஏன்னா சீக்கிரமாக நான் போக வேண்டியிருக்கும் வேலைக்கு. சில நேரங்களில் நான் லோடு மணி இருக்கும்போது அதிகாலை 5 மணிக்கே எழுந்திரிச்சு போவேன். ஆனாலும் நான் வேதாந்தத்தை நான் கையிலே வச்சுருப்பேன், எப்போதும் வச்சுருப்பேன், இப்போது வரைக்கும் வச்சுருக்கேன். எங்கே வேணாலும் நான் தனியாக போகதில்லை. சாத்தான்ட்ட சொல்லுவேன், நான் எப்போதுமே அருவாளோட, ஒரு ரவுடி எப்போதுமே அருவாளோடு தான் போவாங்க. அதே மாதிரி நானும் இந்த உலகத்தை அதிபதிக்கு விடாலே இப்படி தான் சும்மா போக மாட்டேன். எங்கேயாவது சும்மா போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் ஒரு காலம் இல்லை. தேவனே சாட்சியாக அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டிருக்கார். எல்லா மகிமையும் அவருக்கு மாத்திரம் உண்டாகட்டும். ஆகவே உங்களை உற்சாகப்படுத்தும்படி வரக்கூடிய நாட்களில் நம்முடைய தேவன் என்ன நோக்கத்துக்காக நம்மளை அழைத்தாரோ அது அநேகருக்கு இந்த சுவிசேஷமானது அது பெருக வேண்டும் என்பதுதான். அந்த வசனத்தை நான் போன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சபையில் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. அது அப்படி நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, நீதியின் மேல் இன்னும் அதிக நீதியாக இருக்க, மற்றவங்க மேலே இரக்கமாக இருக்க,
சபையில் கூட யாராவது ரொம்ப பலவீனமான இருந்தாங்கன்னா அவங்களுடைய காரியம் என்ன ஆண்டவரே அப்படின்னா அவங்க மேலே இரக்கமாயிரு. நான் உன் மேலே நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதுக்கு இவ்வளோ நாள் நான் உதவி பண்ணியிருக்கேன், அதேமாதிரி அவங்க மேலே இரக்கமாயிரு. யாரையும் நியாயந்திருக்காத, யாரையும் நியாயந்திருக்கிறது உன்னுடைய வேலை இல்லை. முடிஞ்சால் ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியுமான்னு பாரு, யாரையும் டிஸ்கஸ் பண்ணாத அப்படி சொல்லி ஆண்டவர் ஒரு நேரம் பேசுகிறார். இந்த கடைசி நாட்களில் எவ்வளோ பெரிய எனக்கு செல் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஃபேஸ்புக்கு எல்லாமே இருக்குது. எல்லாம் நான் ஒன்று கண்டு கூட பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். செல்லோட நானும் ஆண்டவர் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற உணர்வோடு தான் நான் பார்ப்பேன். ஏன்டா நான் தனியாக பார்க்குறது இல்லை. ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒருவேளை இது யூடியூப்பில் செய்தி கூட இருக்கலாம், அது உங்களுக்கு புரியலைன்னு நான் நினச்சிருந்தேன், ஆஃப் பண்ணியிருந்தேன். ஆண்டவரே அது இப்போ அது செல்லு ரொம்ப வெயிட்டாக இருக்கனால வீட்டில் கூட போட்டு போயிடும். ஏன்னா அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா என் ரட்சகர் ஒரு நாட்கள் செல்ல அது மேலே உள்ள ஒரு வாஞ்சையினால் இதெல்லாம் எனக்கு அற்பமாக தெரியுது. உலகத்துடைய பாவமெல்லாம் ஒரு தூசி. அதனால தான் ஏசியா 60 எழுது, சீயோன் குமாரத்தியை தூசியை உதறி எண்ணிச்சிரு. இந்த உலகத்தினுடைய பாவங்கள்லாம் ஒரு டஸ்ட்டு, ஒரு தூசி மட்டும்தான் சகோதரர். தேவனுடைய வல்லமைக்கு முன்னால் இது அத்தனை என்ன கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த நாட்களில் கோலியாத்தை கண்டு தாவீது மற்ற இஸ்ரவேல் பெரியவர்கள்லாம் பயந்தாங்க. ஆனால் தாவீது பயப்படலை. ஏன்னா தாவீதோட யார் இருந்தா, தேவன் இருந்தார். கோலியா அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த உலகத்தினுடைய பாவத்தினுடைய வல்லமைக்கு முன்னால் தேவனுடைய வல்லமை பெரிதா சின்னதா சொல்லுங்கள். நீங்கள் பாவத்தில் தோற்கடிக்கப்பட்டா தேவனுடைய வல்லமை என்னது, சின்னதுன்னு சொல்லுவீங்க. நம்முடைய பரம்பிதாவுக்கு எதை கொண்டு வரீங்க, நிந்தையை கொண்டு வரீங்க. எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய ஆளெலாம் கிடையாது. இன்றைக்கி முழு உலகத்தையும் சாத்தான் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அவன் பிரபஞ்சத்துக்கு தேவனானவனு அவருடைய மனக்கண்கள் இணைஞ்சிருக்கான், குருடாக்கியிருக்கான். நம்முடைய அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குதே. ஒரு பெரிய மினிஸ்டருடைய மகன் ரோட்டில் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க அப்பா யாருன்னு அவருக்கு என்ன செய்யலை தெரியாதனால தானே அவர் அப்படி இருக்கார். ஆனால் நம்முடைய ராஜா அவர் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறது போல ஜெயங்கொள்கிறன் எவனும் என்னோடு கூட என்ன செய்வான், வீட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஜெயமுள்ள ஆண்டவர் தான் நாம் தொழுது கொள்கிறோம் சகோதரர். ஆராதனைனா நாம் நன்றியும் துதியும் சொல்லுதான். ஆனால் உண்மையான ஆராதனைக்கே இன்னும் என்ன செய்யலை, போகலை. உண்மையான ஆராதனை இருக்கும்னா நம்ம வாழ்க்கை நினைஞ்சிருக்கும், மாறி இருக்கும். அந்த சமாரியா சிஸ்டர்கிட்ட சொன்னாங்களே, நான் சகோதரின்னு தான் சொல்லுவேன். அவர் பாவியான சிஸ்டர் யாரையும் உச்சரிக்கிறது கிடையாது. ஏன்னா நான் அவரோட பாவியாக இருக்கேன், அதனால நான் அதை உச்சரிக்கிறது கிடையாது. அவர் சொன்னார், நாங்கள் எருசலேமில் தொழுது கொண்டு வந்தோம், நீர் எங்கெல்லாம் தொழுது கொள்ளணும்னா. சரியா நான் சொல்லியிருந்தேன், தம்பி நீ எல்லாம் நன்றி சொல்லியிருப்ப, தொழுது கொண்டிருப்ப, உண்மைதான். ஆனால் பிதாவை எப்படி தொழுது கொள்ளணும், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். நீ நன்றியும் துதியும் மட்டும் சொல்லிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜெபம், ஒரு நன்றி ஜெபம் மட்டும் பண்ணிட்டு போகிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. ஆராதனைங்கிறது தன்னையே இழப்பது, தன்னையே பலிகேட ஆக்குவது. நாளைக்கு அப்படின்னா என்னை எத்தனையோ நாள் ஆண்டவரே இன்னைய வரைக்கும் அப்படித்தான். இன்னும் நிறைய வெட்ட வண்டி இருக்குது, அது வர விஷயம். ஆண்டவர் உதவி செய்கிறார். தொடர்ந்து நாம் அப்படி பிரயாசப்பட்டோம்னா தேவனை உண்மையான ரட்சகரை நம்ம அந்த மேசியா அந்த சமரியஸ்டர் அறிந்து கொண்டது மாதிரி நாம் கூட என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். நான் கர்த்தர்ங்கிற இருதயத்தை அவர்களுக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். அது தேவன் தான் செய்வார். நம்மளாக ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ உபதேசத்தை கேட்டாலும் இந்த சரீரம் ஒரு காலம் மாறப்போகிறது இல்லை. ஆனால் தேவனே தம்முடைய இருதயத்தை, அவர்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை என்ன செய்வேன், அவர்களுக்கு நான் கொடுப்பேன். அப்பொழுது நீங்கள் அசுத்தமான தொடாதிருங்க, நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க, குமாரன் குமார்த்தியால் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். 2 Corinthians 7 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படியாய் வரக்கூடிய நாட்களில் நாம் ஒரு ஜெயங்கொண்ட வாரியர் அப்படி தானே சொல்லுவோம், வீரர்கள் இருப்போம். சாத்தான் நம்ம பார்த்து என்ன செய்யணும், அவர் எரிச்சல வீதியில் போகிறான். ஒரு இடத்துல போகும்போது இயேசுவை கண்டவொன்னே அந்த பேய்கள் எல்லாம் நினச்சிது. அதனால தான் இந்த பெருக்கமானது கூட அப்படி பாட்டு பாடுவார், இந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே, இந்த சின்ன பேய்களெல்லாம் நடுநடுங்கும் நம்ம பெரியவர் திருமுன்னே, கொண்டாடுவோம் கை கழிவை தட்டி என்ன செய்வோம், பாடுவோம் அப்படி சொல்லி இருப்போம். அவரெல்லாம் அனுபவிச்சு தான் அந்த பாட்டை பாடியிருக்காங்க. நாமும் பாடணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். அப்படியாய் நம்ம ஒவ்வொருவரையும் வரக்கூடிய நாட்களில் அப்படி ஜெயங்கொண்ட வீரர்களாய் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. ஆண்டவர் பேசியதான நல்ல வார்த்தைகளுக்காக நான் அவருக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். பிரதர் நல்லா உற்சாகப்படுத்தி விட்டு போனார்கள்.
ஆண்டவர் நமக்கு எப்போதும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதில் எவ்வளவும் சந்தேகமே இல்லை. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் அதிகமாக அதை விசுவாசிப்பான். அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். பிரதர் பேசும் பொழுது, சகரியா புனன் பிரதர் பேசும் பொழுது அது எனக்கே பேசியது போல தான் இருந்தது. நான் இப்படி தான் உணரப்பட்டேன். இது ஒரு மூப்பர்களுக்கான ஒரு கூட்டம் போல் என்ன செஞ்சு இருந்தது. நானும் ஒரு மூப்பன். அதனால் நான் என்ன செய்கிறேன்னா ரொம்ப கவனமாக அதை கேட்டேன். பிரதர் ஒரு 2-3 பேர்கிட்ட நீங்கள் உங்களை பற்றி விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் திரும்பியுமாக ஞாபகப்படுத்துறதற்காக சொல்லுகிறேன். நான் சமீபத்தில் கூட பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், பிரதர் நீங்கள் என்னிடத்தில் இருக்கிறதான தவறுகளை தாராளமாக என்ன செய்யலாம், நீங்கள் சொல்லலாம். நான் அப்படி சொன்னால் தான் நான் என்ன செய்வேன்னா திருந்துவேன். தயவுசெய்து எனக்கு என்ன செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கேட்டிருக்கிறேன். மட்டும் இல்லை, முக்கியமானது என்னுடைய ஒய்ஃப்கிட்ட போய் நான் இன்னும் திருந்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க நேர்மையாக சொல்லுவாங்க. என்னுடைய ஒய்ஃப் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, பாராபட்சமே பார்க்க மாட்டாங்க. இல்லைங்க நீங்கள் திருந்தணும்னு சொல்லுவாங்க. நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. நான் அதற்காக நன்றி சொல்கிறேன், நல்ல மனைவிக்காக. ஏன்னா நான் என்னிடத்தில் இருக்கிறதான மாய்மாலத்தை நான் அறிவேன். மாய்மாலமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறதற்கு நான் அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் அல்ல. நான் அதிகமாக என்னை தாழ்த்த விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் எவ்வளோ மாய்மாலம் என்ன செய்து இருக்குது. நான் பயந்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் பயப்படுகிறேன். ஆண்டவரே, நான் மெய்யான பரிசுத்த வாழ்க்கை, மாய்மாலம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா அதிகமாக கேட்கிறேன். மட்டும் இல்லை, பிரதர் சொன்னாங்க, ஒரு ஏழை சகோதரன்கிட்ட போய் நீங்கள் என்ன செய்யுங்க, எப்படி உலகத்தில் சொல்லுவாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லு, நான் உன்னைய பற்றி என்ன செய்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதர் சொன்னாங்க, நீங்கள் ஏழை சகோதரன்ட்ட எப்படி பேசுகிறீங்கன்றதை சொல்லுங்கள், நான் நீங்கள் ஆவிக்குரியவனா அல்லது ஆவிக்குரியவன் இல்லையா அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் அழுத்தமான வார்த்தைகள். மெய்யாகவே அப்படிப்பட்ட வேறுபாடு, பாகுபாடு, பட்சபாதம் என்னிடத்தில் இருந்தால் நான் என்ன செய்ய முடியாதுன்னா கண்டிப்பாக மூப்பனாக இருக்கக்கூடிய தகுதியே இல்லவே இல்லை. அதனால் நான் ஆண்டவரே, நான் இன்னும் மாறட்டும், இன்னும் அதிகமாக என்ன செய்யட்டும், நான் என்னுடைய மாய்மாலத்தை களைந்து எறிந்து ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக, உண்மையான பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்ல உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா ஆண்டவர்கிட்ட அதிகமாக கேட்கிறேன். மட்டும் இல்லை, பிரதர் சொன்னாங்க, நல்ல ஒரு வசனம் திரும்பியுமாக சொன்னாங்க. கொசுக்கு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை என்ன செய்கிறீங்க, விழுங்க பார்க்குறீங்க. அது நமக்கு நடக்க முடியும், எனக்கு நடக்க முடியும், நம்ம ஒருவருக்கும் என்ன செய்ய முடியும்னா நடக்க முடியும். சின்ன காரியத்தை மற்றவங்கள்ட்ட பார்க்குறது, ஆனால் பெரிய காரியத்தில் நான் தப்பு செய்கிறது, அது ஏன் இருக்க முடியாது? இருக்க முடியும். அதனால் ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும், அந்த மாய்மால வாழ்க்கை, அந்த மாய்மால வாழ்க்கையை ஆண்டவரே அறவே வெறுக்க, என்னிடத்திலிருந்து அதை கழுவிக்கொள்ள ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா மிக தீவிரத்தோடு கூட நான் கேட்கிறேன். நம்ம ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்படிப்பட்டதான நல்ல இருதயமாக இருக்கணும். ஆண்டவரே, நான் மாய்மாலக்காரன், ஏன் நம்ம வெட்கப்படணும்? ஏன்னா என்னிடத்துல மாய்மாலமே இல்லையா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதனால் ஆண்டவரே, நான் மாய்மாலக்காரன், ஆண்டவரே என்னுடைய மாய்மாலத்தை விட்டு நான் கழுவி கொண்டு நான் உண்மையான பரிசுத்தமானவாக மாற எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டோம்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா கண்டிப்பாக நமக்கு என்ன செய்வார்னா உதவி செய்வார், கண்டிப்பாக உதவி செய்வார்.
பிரதர் சொன்னது போல் நாம் கண்ணீரோடு கூட பலத்த சத்தத்தோடு கூட நான் இதற்காக ஜெபித்திருக்கிறேன்னா, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்திருக்கிறோமா? இல்லை, இன்னும் நாம் அந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கவே இல்லை. நான் ஜெபிக்கலை, இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படி ஜெபித்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்பவும் இல்லை. நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் ஏராள தூரம். ஆண்டவரே, மெய்யாகவே எங்களுக்கு அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இந்த மாய்மாலத்தை விட்டு கழுவிக்கொண்டு உமக்காக உத்தமமாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற ஒரு தீராத தாகம், ஒரு ஏக்கம், ஒரு நொறுங்குண்ட இருதயம் நம்மளிடத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் உண்மை. அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை. பிரதர் சொன்னது போல் உங்கள் சிறையிருப்பை நான் என்ன செய்வேன்? திருப்புவேன். பிரதர் சொன்னாங்கள்ல, எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்ப சொன்னாங்க, உங்களுடைய சிறையிருப்பை நான் என்ன செய்வேன்? திருப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுபோல் இது போன்ற சிறைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் திருப்ப வல்லவராக இருக்கிறார். பிரதர் சொன்னது போல், நம்ம யோவான் பிரதர் சொன்னது போல், நமக்கு வெற்றியை கொடுப்பதற்கு அவர் எப்போதும் பிரியமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அதனால் அவரிடத்தில் நம்ம நேர்மையுள்ள இருதயத்தோடு கூட நம்ம என்ன செய்வோம்? போவோம். ஆண்டவரிடத்தில் நம்ம ஒத்துக்கொள்வோம். ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்னா, கண்டிப்பாக நம்மளுடைய சிறையிருப்பை என்ன செய்வார்னா திருப்பி நமக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக என்ன செய்வார்னா தருவார். அதில் எந்த சந்தேகமே இல்லை.